அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கங்கள். ஆதவன் தொலைக்காட்சியின் சுகவாழ்வு நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சுகவாழ்வு நிகழ்ச்சியில் நாங்கள் பேச போகின்ற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைய கால இளைஞர்களுக்கு இடையே இருக்கின்ற சுகாதாரம் சார்ந்த பிரச்சனைகள். அதில் நிறைய பிரச்சனைகள் காணப்படுகிறது. உள ரீதியான பாதிப்புகள், அவர்களை மரணம் வரைக்கும் கொண்டு செல்கின்ற பல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் காணப்படுகிறது. குறிப்பாக இளைஞர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை தூண்டுறதுக்கு அதிலே சொல்லப்படுகின்ற காரணங்கள் என்ன, அந்த காரணங்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்ன, இந்த பாதிப்புகளிலிருந்து இன்றைய கால இளைஞர்களை எப்படி ஓரளவுக்கேனும் காப்பாற்றக்கூடிய முயற்சிகளை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைய சுகவாழ்வு நிகழ்ச்சியில நாங்கள் பேச போகின்றோம். இதற்காக துறை சார்ந்த ஒருவரை இன்றைய சுகவாழ்வு நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். லவபிரதன் சமுதாய மருத்துவர், இளைஞர் சுகாதார பிரிவு, சுகாதார அமைச்சிலிருந்து இன்றைய நாளில் எங்களுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சிக்குள்ளே வருகை தந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். சரி, ஓகே. இன்றைய நாளில் நாங்கள் பேசக்கூடிய மிக முக்கியமான விஷயம், ஆரம்பத்தில் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி, இன்றைய இளைஞர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள். இதில் நாங்கள் தனியாக நோய் நிலைமைகளை பற்றி நாங்கள் பேச முடியாது. ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் காணப்படுகிறது. எனவே நீங்கள் இளைஞர் சார்ந்த சுகாதார பிரிவில், அதுவும் சுகாதார அமைச்சில் இருக்கிறபடியால் இன்றைய காலகட்டத்தில் இலங்கையில் இளைஞர்களுக்கு ஏற்படுகின்ற சுகாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்னென்ன கேட்டகரியில் இருக்கு? முதல்ல நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். என்னென்னு சொன்னால், இப்போ இளைஞர்ன்னு சொன்னால் யார் இளைஞர்ன்னு ஒரு 35 வயது ஒரு ஆளு நினைக்கலாம் தானும் இளைஞர் தானேன்னு சொல்லி, அதே மாதிரி மனதளவில் நான் இளைஞராக இருக்கிறேன்னு சொல்லி ஒரு 40 வயதால் நினைக்கலாம். இது நல்ல விஷயம். ஆனால் நான் இப்போ கதைக்க வேண்டிய விஷயங்கள், இத்தனைக்கிற விஷயங்கள் அதை விட சின்னாக்கள் சம்மந்தப்பட்டது. உதாரணமாக சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, 10 to 19 வயதுக்கு உட்பட்டாக்களை கட்டிலம் பெறுவோம் என்று சொல்லுவோம். 15 வயதுலேருந்து 24 வயதுக்கு உட்பட்ட இளையோர்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் இளவயதினர் ரெண்டு கதைக்கிறது 11 அந்த 10 ஆரம்பித்து 25 வயது வரை. ஆனால் உண்மையாக இளைஞர் என்ற கேட்டகரி இலங்கையை பொறுத்த வரைக்கும் அந்த பிரிவு 29 வயசு வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். இப்போ நான் பெரும்பாலும் ஆய்வுகள் அடிப்படையில் தான் கதைக்கிறேன். சில ஆய்வுகளை நாங்கள் மேற்கொண்டு, உதாரணமாக சுகாதார பிரிவு கட்டிலம் இளைஞர் பிரிவு கடந்த வருடம் ஒரு ஆய்வு மேற்கொண்டது. பாடசாலைகள், மாணவர்கள் எல்லாரிடத்துலையும் இலங்கை பூரா நடத்தின ஆய்வுலேயும் பல பெறுபர்கள் எங்களுக்கு தெரிய வந்தது. இப்போது இந்த வருஷம் 2026 நாங்கள் இளைஞர் சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வு ஒன்று நாடுபுறா நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையிலான சில தகவல்களை கதைக்கிறபடியாக தான் நான் வயது பிரிவை நான் அதிகமாக குறிப்பிடுறது. இந்த வயதுன்றது குறிப்பிட்டேன். பிரச்சனைகளை பற்றி பார்த்தோம்னு சொன்னால், பொதுவாகவே இப்போ எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கும், முதலாவது பெரிய பிரச்சனை தொற்றா நோய்கள் இளைஞர்கள் இடத்துல அதிகரித்து கொண்டிருக்கு. தொற்றா நோய்கள்னு சொன்னால் நாம் வழக்கமாக கேள்விப்படுற நீரிழிவாக இருக்கலாம், அல்லது உயர்குருதி அமுக்கமாக இருக்கலாம், புற்றுநோய்களாக இருக்கலாம், அல்லது இந்த மாதிரியான தொற்றா நோய்கள் இருக்கலாம். அதே போல் இன்னொரு பிரிவு தொற்றா நோய்கள், அதாவது நாங்கள் சொல்வோம் அதுவும் தொற்றா நோய் என்ன சொல்கிறோம்னா விபத்துக்களால் ஏற்படுற பிரச்சனைகள், விபத்துகள், காயங்கள், இதுவும் இளைஞர்கள் மத்தியிலே அதிகரித்து கொண்டு போகுது. அடுத்ததாக இளைஞர்களில் இருக்கிற மூன்றாவது பெரிய பிரச்சனை போஷாக்கு சம்பந்தமான பிரச்சனைகள். போஷாக்கு சம்பந்தமான பிரச்சனைன்றோடனே நீங்கள் யோசிக்கலாம், வெயிட் உடல் எடை கூறுறதுன்னு சொல்லி. ஆனால் எங்களோட ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இன்றை வரைக்கும் உடல் எடை கூர்ந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் 12% மாணவர்கள். அதிக உடற்பருமன் BMI மிக அதிக இருக்கிறார்கள் 3%. ஆனால் 21% மாணவர்கள், அதாவது 21% இளைஞர் சமூகம் தங்களோட இடையை விட குறைவாக தான் இருக்கிறாங்க. அதாவது இலங்கையில் 2 விதமான பிரச்சனைகள் இருக்குது. பொதுவாக 3 விதமான பிரச்சனைகள் இருக்குது. அதிக எடை குறைவு அல்லது போஷாக்கு இன்மை அதிகமாக இருக்குது. அடுத்ததை அதிகமாக மன்னிக்கவும், அதிக இடைக்குறைவு எடைக்குறைவு அதிகமாக இருக்குது. சரிதான், 21%. அடுத்தது எடை அதிகரிப்பு கிட்டத்தட்ட 12% இருக்குது. உடற்பருமன்ன்றது கிட்டத்தட்ட ஒரு நோய் நிலை, அது ஒரு 3% இருக்குது. அதை தவிர நுண்போஷணை குறைவுகள் இருக்குது. அப்போ போஷாக்கு சம்பந்தமாக எல்லா விதமான பிரச்சனைகளையும் நாம் எதிர்கொண்டிருக்கலாம். அடுத்த முக்கியமான பிரச்சனை உடல்நல பிரச்சனைகள். இதை நான் தனியாக கதைக்கணும்னு நினைக்கிறேன். உடல்நல சம்பந்தமான பிரச்சனைகளும் அதிகரித்து கொண்டு வருது. இப்போ போஷாக்கு பற்றி சொல்லக்குள்ள இப்போ நாற்ற பொருளாதார நிலை இதில் பெரிய அளவு தாக்கம் செலுத்துது. உதாரணமாக நாங்கள் 8 வருட இடைவெளியில் 2 ஆய்வுகளை மேற்கொண்டோம். அந்த ஆய்வில் ஆரம்பத்தில் எனக்கு போதுமான அளவு சாப்பாடு கிடைக்கல
அல்லது நான் இன்றைக்கு சாப்பிடாம இல்லை நேற்று சாப்பிடாமல் இருந்தேன்னு சொன்ன மாணவர்கள் எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட 3 வீதம். இப்போ அது 2 மடங்காக கிட்டத்தட்ட அதிகரிச்சிருக்கு. அதாவது நேற்று எனக்கு போதுமான சாப்பாடு கிடைக்கலன்னு. இது வெளியில் நகர்ப்புறங்களில் சில இடங்களுக்கு அது தெரியாது, இந்த போஷண குறைபாடுற பாதிப்பு. ஆனால் அது அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி என்னதான் சாப்பிட்டாலும் இவங்க சாப்பிட்ற உணவு சத்தானதான்னு சொல்லி பெரிய பிரச்சனை இருக்குது. கிட்டத்தட்ட அந்த ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொண்டது. அதாவது நாங்கள் ஒரு பாடசாலைக்கு போய் மாணவர்கள்ட்ட கேட்போம், நீங்கள் கடந்த 7 நாளில் வந்து எத்தனை நாள் வந்து பழங்கள் சாப்பிட்டீங்கன்னு. கிட்டத்தட்ட 30% நினைக்கிறேன். ஒரு வாரத்தில் பழங்களே சாப்பிடலை. ஒரு உயிர்ச்சத்துக்கள் நிறைஞ்ச பழங்கள் கிட்டத்தட்ட அப்படி அந்த அளவில் அந்த மாணவர்கள் இருக்குது. அதாவது உணவு இருந்தாலும் போஷணையான உணவு சாப்பிட்ற அது தன்மை குறைஞ்சு கொண்டிருக்குது. இது வந்து இதால் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களால் வர பாதிப்புகள் வந்து நிறைய. அதை பற்றி தொடர்ந்து கதைப்பேன். ஓகே, இப்போ இந்த போஷாக்கு என்ற ஒரு விஷயம் வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து குறைவாக இருக்குது. எனவே இது வந்து அவங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. பொருளாதார ரீதியான காரணங்கள் இதுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொண்டாலும், அதையும் தாண்டி ஒரு இளம் பருவத்தில் வந்து இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் வந்து கவனம் செலுத்த வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது தானே. எனவே அதுவும் ஒரு காரணமாக இருக்கா, அல்லது அவங்களுடைய குடும்பத்தினுடைய பின்புலம் ஒரு காரணமாக இருக்கா? என்ன மாதிரியான விஷயங்கள் இதில் இன்னும் அதிகம் தாக்கம் ஏற்படுது? இப்போ வந்து இது வந்து ஒரு காரணம் தங்கினது விஷயம் இல்லை. உதாரணமாக வந்து எங்களோட ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, 88% பாடசாலை மாணவர்கள், அதாவது 12 வயதை கடந்து பாடசாலையிலேருந்து வெளியேற மாணவர்கள் அவங்களுக்குரிய உடற்பயிற்சியை செய்யலை. 88% மாணவர்கள் விளையாடல, வெளியில் போகல. அதாவது உலக சுகாதார ஸ்தாபனம் ஒரு அளவை கொடுத்துருக்கும். அதாவது ஒரு மாணவர் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது வெளியில் சுதந்திரமாக விளையாடணும். அது என்ன விளையாட்டாயும் இருக்கலாம், ஓடி பிடிச்சி விளையாடுறதா இருக்கலாம், கிரிக்கெட்டாக இருக்கலாம், ஃபுட்பாலாக இருக்கலாம், அந்த விளையாட்டை பொறுத்து. ஆனால் இந்த அங்கீகரிக்கப்பட்ட அல்லது இவர்கள் ஆரோக்கியமாக இருக்கணுமெண்டா இதுதான் செய்யணுமென்று சொன்ன அந்த விளையாட்டை வந்து 88% மாணவர்கள் விளையாடலை. அடுத்ததாக வந்து செடெண்டரி லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் இப்போ கதைக்குள்ளே பல இடங்களில் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இந்த உணவுகள் அதில் விட கதிரையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது வந்து உங்களுக்கு பாரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லி கிட்டத்தட்ட நம்மளை படிக்கிற பிள்ளைகள் கிட்டத்தட்ட தங்களோட 56% பிள்ளைகள் செடெண்டரி லைஃப் எப்படி எத்தனை மணி நேரம் அவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் இவங்களை இப்படியான ஒரு செடெண்டரி லைஃபுக்குள் கேட்டகரிக்குள்ளே போடலாம்னு ஒரு ஆய்வு மேற்கொள்கிற நேரம் 56% மாணவர்கள் கிட்டத்தட்ட அந்த ஒரு வாழ்க்கையில் இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் ஒரு 35-40 வயசில் ஒரு ஆள் வந்து ஆஃபீஸில் போய் 12 மணி நேரம் குந்திட்டு இருந்தாங்களே, அதை இன்றைக்கு 16-18 வயது மாணவர்கள் செய்கிறாங்க. இப்போ 16-18 வயது மாணவர்களுக்கு அந்த காலத்தில் 35-40 வயது ஒரு ஆளுக்கு ஏற்பட்ட அந்த அபாய காரணிகள் அந்த வயதிலேயே வருது. போஷாக்குன்றதை பற்றி இன்னொன்று சொல்லணும். கிட்டத்தட்ட நாங்கள் எங்களோட ஆய்வுகளில் தெரிஞ்ச விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு சரியான ஞாபகம் இல்லை, 30-40 40% உட்பட்ட அரௌண்ட் 40% மாணவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, டெய்லி ஏதாவது ஒரு செயற்கையாக சீனி சேர்க்கப்பட்ட கார்பனேட்டட் ட்ரிங்க், ஒரு சோடாவோ அந்த மாதிரி டெய்லி ஒன்றாவது குடிக்கிறாங்க கிட்டத்தட்ட 40%. அப்போ போஷாக்கு குறைபாடும் இருக்குது, போஷாக்குன்ற பேரில் தேவையில்லாத பொருட்களும் இருக்குது. இப்போ இது குடும்ப சூழல்ன்றதை தாண்டி இது சமுதாயத்தில் மொத்த கட்டமைப்புலையும் வந்து இதில் பங்களிப்பு இருக்குது. இளைஞர்களுடைய ஆரோக்கியம் தொடர்பாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். எனவே லவப்பிரதன் சமுதாய மருத்துவம் இளைஞர் சுகாதார பிரிவு சுகாதார அமைச்சிலிருந்து வருகை தந்திருக்கிறாரு. டாக்டர், உங்ககிட்ட கேட்குற இன்னும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி, இந்த ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி வருகிற நேரத்தில் அடுத்த கட்டமாக இளைஞர்களுடைய மரணங்களை பற்றி அதிகமாக வந்து பேச வேண்டிய ஒரு தேவை வந்து இருக்கிறது. இப்போ இருக்கிற இளைஞர்கள் தற்கொலை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், அல்லது வேறு விதத்தில் வந்து மரணங்கள் வந்து ஏற்படுகின்ற காரணங்களும் அதிகமாக வந்து காணப்படுகிறது. எனவே இப்போது இலங்கையில் இளைஞர்களுடைய மரண சதவீதம்ன்றது எப்படி இருக்குது? அந்த மரணங்கள் வந்து நிகழ்வதற்குரிய காரணங்கள் என்ன? இதற்குரிய பின்புலங்கள் என்ன? இலங்கையில் மரணங்களை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் 20 வயதுக்கு உட்பட்ட குறைஞ்சாக்கள் 15லிருந்து 20 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள்ன்ற முதலாவது காரணமாக இருக்கிறது வந்து உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் வந்து தற்கொலை. 2வது காரணமும் நம்மளால் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள இயலாத காரணம் வந்து வீதி விபத்துகள். 3வது காரணமும் நீங்கள் அடிக்கடி இந்த நாளில் கேள்விப்பட்டீங்க, நீரில் மூழ்குதல்.
தண்ணியில் விழுந்து இறக்குறது. இதுதான் 3வது காரணமாக இருக்குது. 4வது காரணமாக வந்து இந்த 10லிருந்து 20 வயதுக்கு உட்பட்ட ஆட்களுக்கு இருக்கிறது வந்து தொற்று நோய்கள் அல்லது பிறப்பு சம்பந்தமான நோய்கள். 20லிருந்து 25 வயசுக்கு உட்பட்ட ஆட்களுக்கு இருக்கிறது வந்து வன்முறைகள். 20லேருந்து 25, 20லேருந்து 30 அந்த ஏஜுக்குள்ளே அடுத்ததாக வார காரணம் வந்து மாரடைப்பு அல்லது இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள். இதுதான் இன்றைக்கு இருக்கிற இறப்புன்ற விவரம். அதுலேயும் குறிப்பாக வந்து சுகாதார அமைச்சு இப்போ 20 வயதுக்கு உட்பட்ட இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்தால் ஏன் செய்கிறாங்க, என்னத்தால் நடக்குது, இதுக்குரிய பின்புலம் என்னன்னு சொல்லி உளநல மருத்துவர்கள், சைக்கியாட்ரிஸ்ட் மற்ற சமுதாய மருத்துவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு அறிக்கை ஒன்றை தயாரிப்பாங்க. ஏன் இப்படி நடந்தது, இது நாங்கள் இப்படி தடுக்கிறதுன்னு சொல்லி. இப்போ அந்த அறிக்கையில் பார்க்குற நேரம் கடந்த வருஷத்துக்கு முதல் வருஷம் கிட்டத்தட்ட 80 தற்கொலைகள் நடந்திருந்தது. அதில் பெரும்பாலும் நடக்கிறது வந்து முறை வந்து தூக்கு. அது என்னன்னு சொன்னால் அதை நாங்கள் ஆய்வு செய்யக்குள்ள எங்களுக்கு தெரிகிற விஷயம் என்னென்னா, எல்லாமே வந்து பெரும்பாலும் அவசரத்தில் எடுத்த முடிவுகள். இளைஞர்கள் தங்களோட ஆளுமையை சரியாக வளர்க்காமல் முடிவெடுக்கிற திறன் இல்லாமல் அவசரத்தில் தான் அந்த முடிவுகளை எடுக்கிறாங்கன்றது தான் எங்களோட முதலாவது ஆய்வாக வந்தது. அடுத்த வீதி விபத்துகள் நாங்கள் சொல்ல தேவையில்லை, அது சமுதாய பிரச்சனை. ஏன் நடக்குதுன்றதை ஒரு மருத்துவர் சொல்லி தெரிய தேவையில்லை, அதை எல்லாருக்குமே தெரிஞ்சு. அதே மாதிரி தான் நீர் மூழ்கிறது. தொற்று நோய்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பெருமளவில் குறைஞ்சி கொண்டு வர்றது. எங்களோட ஆன்டிபயோட்டிக்ஸ், அதாவது தொற்று கிருமிகளை அழிக்கிற அந்த மாதிரி இதழ் வளர்ச்சியை தொடர்ந்து வந்து தொற்று நோய்கள் குறைஞ்சி வருது. ஆனால் சில பிறப்பு குறைபாடுகளால் இறக்குற இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருது. அடுத்தது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ அதிகரித்து கொண்டிருக்கிறது இளம் வயதில் இதயம் சார்ந்த நோய்கள் அல்லது மாரடைப்பு. அது இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக அதிகரித்து கொண்டு இருக்குது. ஓகே, பொதுவாக மாரடைப்பு ஒரு வயசுக்கு பிறகுதான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்பு இருந்த காலத்துல எல்லாம் அப்படிதான் வந்து இருக்கும். ஆனால் இப்போ இளைஞர்களுக்கு அது வருது அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன காரணம்? அது உணவு பழக்க வழக்கங்களா அல்லது உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்கா? இதில் இருக்கிற காரணங்கள் அப்படின்னு சொன்னா என்ன? இப்போ மாரடைப்புன்றது இறுதி நிலை. மாரடைப்புன்றது ஒரு இறுதி நிலை. அதுக்கு முதல்ல என்ன நடக்குமெண்டா, இதயத்துக்கு போகிற இரத்த குழாய்களில் வந்து கொழுப்பு வந்து நாங்கள் சொல்கிறது படியும். அந்த படிகிறதுக்கு முந்தைய நிலை வந்து அந்த இரத்த குழாய்களில் வந்து காயங்கள் ஏற்படுதல். இப்போ காயங்கள் ஏற்படுதல், அதாவது நாங்கள் வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறோம்னா இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். அதாவது சில வேண்டப்படாத பதார்த்தங்கள் உடம்பில் அதிகரிக்கிற நேரம் வந்து அது இரத்த குழாயில் வந்து காயங்களை ஏற்படுத்தும். அந்த காயங்களுக்கு மேலே இந்த படிவுகள் அதிகமாக படிஞ்சு, சரியாக படியாமல் அதிகமாக படிஞ்சு தான் இந்த இதய நோய்களை ஒவ்வொரு கட்டங்கட்டமாக எடுத்து செல்லும். இப்போ காயங்கள் ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னு சொன்னால், அதாவது நான் இப்போ கதைக்கிறது வந்து நோய் வந்த பிறகு இல்லை. நோய் ஒரு 10 வயசுலேருந்து 20 வயசு, ஒரு இளைஞருக்கு 25 வயசில் மாரடைப்பு வருதுன்னா, நான் அந்த 10 வயதுலேருந்து 20 வயதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னால், சில உணவு பழக்கங்கள், அடுத்தது அதோடு சேர்த்து ஸ்ட்ரெஸ், ரெண்டும் சேர்ந்து தான் இதை கூட்டுது. உதாரணமாக வந்து சில உணவுகள் வந்து ஆரம்ப காலத்தில் நாங்கள் எந்த பெரிய பாதிப்பும் இல்லைன்னு சொல்ல உணவுகள் இன்றைக்கு ஆய்வு அறிக்கைகள் சொல்லுது இந்த உணவுகள் வந்து ஒட்சியேட்டியாக தொழிற்பட்டு காயங்களை உண்டாக்குதுண்டு. உதாரணமாக வந்து தாவர எண்ணெய், சில பாம் ஆயில், அது வந்து ஆக்சியேட்டியாக தொழிற்படுதுன்னு சொல்லி சமீபத்திய ஆய்வுகள் சொல்லுது. அதாவது இன்ஃப்ளமேஷனை தூண்டுது. அதே மாதிரி வெள்ளை சீனி வந்து இன்ஃப்ளமேஷனை தூண்டுதுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சில ரசாயன பொருட்கள், உணவுகளில் இருக்கிற ரசாயனங்கள், இது முதல் ரெண்டுமே போதும் வந்து ஒட்சியேட்டியாக தொழிற்பட. அடுத்தது வந்து ஒரு ஒட்சியேட்டி இருந்தால் அந்த தாக்கத்தை குறைக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ன்றது நம்மளோட உணவில் தேவை. இப்போ நீங்கள் அந்த நிறமாக இருக்கிற பழங்கள், மரக்கறிகள், இப்போ வந்து நம்மளோட சாப்பாட்டில் அது குறையுது, ஒட்சியேட்டி கூடுது. அப்போ கூடி இந்த பேலன்ஸால் குறைகிறதாலையும், அடுத்ததான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடற்பயிற்சிகள் அந்த மாதிரி உடற்பயிற்சி குறையுது, அவங்க தொடர்ச்சியாக இருக்க வேண்டியிருக்குது. அப்போ அந்த 10 வயதுலேருந்து இப்படி இளைஞர்கள் வந்து தங்களோட உடற்பயிற்சி, தங்களோட சைல்ட்ஹுட், தங்களோட சிறுவர் வாழ்க்கை முறையிலேருந்து மாறி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கை முறை, அதோட இந்த மாதிரி உணவுகள் எல்லாமே சேர்ந்து கொண்டு இன்றைக்கு ஒரு 30 வயதாகக்குள்ளேயே வந்து ஆரம்ப காலத்தில் 50 வயதில் 60 வயதில் அந்த மாரடைப்பு இப்போ நேரத்தோடு வர தொடங்குது. ஓகே, அடுத்த கட்டமாக வந்து இந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பாதிப்பு என்ன அப்படின்னு சொன்னால் உடல்நல பாதிப்பு, மனநலம் சார்ந்த பாதிப்புகள் வந்து எனக்கு தெரிஞ்ச இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனவே சுகாதார அமைச்சு மேற்கொண்ட ஆய்வினுடைய அடிப்படையில்
என்ன மாதிரியான தரவுகள் வந்து காணப்படுது? இளைஞர்கள் மத்தியில் இந்த உளநலம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கா, அல்லது இதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? சில ஆய்வுகள் எங்களுக்கு வந்து மிகவும் அச்சமூட்டக்கூடிய பெறுபர்களை தந்திருக்கு. உதாரணமாக வந்து ஒரு ஆளுக்கு உடல்நலம் பாதிக்குதுன்னு சொன்னால் அதுக்கு முந்தின நிலைமை அல்லது அதில் முக்கியமான ஒரு உணர்வு வந்து நான் தனிச்சிட்டேன், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாருமே உதவி செய்கிறதுக்கு இல்லை, நான் மட்டும்தான். இப்போ எனக்கு அவங்களும் இல்லை, இவங்களும் இல்லை, நண்பர்கள் இல்லை, ஐ ஃபீல் அலோன், இப்போ நான் தனியே இருக்கிறேன். இதுதான் வந்து எந்த ஒரு பாதிப்புக்கும் முந்திய நிலை. இந்த நிலையை வந்து நாங்கள் சில வினாக்கள் மூலம் மாணவர்கள்ட்ட கேட்போம். அதாவது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களான்னு சொல்லி. ஒரு 8 வருஷத்துக்கு முதல் வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 9-10% மாணவர்கள் சொன்ன பதில் வந்து நாங்கள் ஃபீல் பண்ணுறோம்ண்டு. இன்றைக்கு போன வருஷம் கிட்டத்தட்ட 23% மாணவர்கள் வந்து தாங்க தனிமையில் இருக்கிறோம், தங்களுக்கு துணைக்கு யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷம் ஒரு ஆய்வு ஒன்று வெளிவந்தது, இந்த இளைஞர் பாடசாலை உயர்கல்வி கேட்கிற பாடசாலை மாணவர்கள் மத்தியில். அந்த ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 24% மாணவர்கள் ஏதோ ஒரு மனநிலை பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. இதை விட இன்னும் இதெல்லாம் சில விஷயங்களை வந்து என்னென்னு சொல்கிற கதைக்கத்தான் வேணும், அதை கதைக்கவும் இல்லாத சில விஷயங்கள். உதாரணமாக வந்து ஒரு 14% மாணவர்கள் வந்து எங்கிட்ட சொன்ன பதில் வந்து எங்களுக்கு வாழ்க்கையை வேணாமென்று யோசிக்கிறோம், பேசாமல் செத்துடலாமென்று யோசிக்கிறோம். 100ல் 14%. 9% மாணவர்கள் நாங்கள் தற்கொலைக்கு எப்படி செய்வோமான்றதுக்கு தயாராகணும்னு சொல்லி ஒரு பதிலை சொன்னாங்க. இதெல்லாமே வந்து என்ன சொல்கிறேன், இதன் அடிப்படையில் தான் சுகாதார அமைச்சு பல திட்டங்களை செய்தது, கல்வி அமைச்சு பல திட்டங்களை செய்தது. பாடசாலைகளில் உங்களுக்கு தெரியும், பாடசாலைகளில் எத்தனையோ கவுன்சிலிங் ஆசிரியர்கள் இருந்து இப்போ சைக்காலஜிஸ்ட்டு, அதாவது உளவியலாளர்களை சுகாதார அமைச்சுக்குள்ளே எடுக்கிறதுலேருந்து பல திட்டங்களை வந்து சுகாதார அமைச்சு செய்து கொண்டிருக்கு இது இந்த நிலைக்கு மேலே. ஆனால் நாங்கள் இளைஞர் சுகாதார பிரிவு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், நாங்கள் வந்து இதை வந்து ஒரு மனநோய் என்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே கொண்டு போய் மாணவர்களை இதிலிருந்து பிரிக்காமல் இருக்கணுமென்றதுக்காண்டி யோன்பிஎஸ் என்று சிங்களத்திலாம் பேர் இருக்குது, யோன்பிஎஸ் என்று சொல்லி இளைஞர் நட்பு நிலையம் என்று சொல்லி, இளைஞர் நட்பு நிலையம் என்ற பேரில் ஒவ்வொரு எம்ஓஹெச்லேயும் வந்து இந்த மாதிரி அறைகள் ஒவ்வொரு யூனிட்ஸை வந்து ஒதுக்கியிருக்கிறோம். அதே மாதிரி அங்கே இருக்கிற சில முடிவான ஸ்டாஃப்ஸ், அதாவது மாணவர்களோட கதைக்கிற ஸ்டாஃப்ஸை வந்து சுகாதார வைத்திய அதிகாரியெல்லாம் வந்து பயிற்சி வழங்கியிருக்கிறோம். அவங்க என்னென்னு சொன்னால், மாணவர்கள் வந்து அந்த இடத்துக்கு போய் அவங்களோட கதைச்சி அவங்களுக்கு மனநிலை பாதிப்பு வாரத்துக்கு முதலே வந்து அவங்கள அதிலிருந்து வெளியில் கொண்டு வர அல்லது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்குற இந்த மாதிரி நடவடிக்கையில் வந்து மேற்கொண்டிருக்கிறோம். இது சுகாதார அமைச்சு சார்பில். இதை தவிர நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால், எங்கிட்ட ஒரு ஆய்வு ஒன்று வந்தது. இந்த ஆய்வில் வந்து இது 2 ஆய்வு, ஒரு 10 வருட இடைவெளியில் அடிக்கப்பட்ட ஆய்வு, இதுவும் மாணவர்கள் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு. இதில் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முதல் மாணவர்கள் சொன்ன பதில், அப்பா அம்மா வந்து என்ன நல்லா பார்க்குறாங்க இல்லைன்னு சொன்னது 40% மாணவர்கள். 60% மாணவர்கள் நான் என்ன கதைச்சாலும் அப்பா அம்மாவை விளங்கி கொள்கிறாங்க. இன்றைக்கு மாறிச்சு. 62% மாணவர்கள் வந்து பெற்றாரங்களை புரிஞ்சு கொள்கிறாங்க இல்லை என்று சொல்கிறாங்க. 38% மாணவர்கள் தான் பெற்றாரங்களை புரிஞ்சு கொள்கிறாங்கன்னு சொன்னோம். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்ல வர்றது இதுதான், ஆரோக்கியம்ன்றது வந்து தனியே ஹெல்த், அதை என்னென்னு சொல்கிறேன், சமூகத்திலேயும் தங்கியிருக்கு, அப்போ பெற்றார்லேயும் தங்கியிருக்கு. இந்த மாணவர்கள்ற முக்கியமான விஷயம், பாடசாலையில் எத்தனையோ நடவடிக்கைகள் மேற்கொள்கிறோம், சுகாதார அமைச்சு எத்தனையோ நடவடிக்கைகள் மேற்கொள்கிறோம், பெற்றாருக்கும் சில பங்குகள் இதில் இருக்குது. இன்றைய கால இளைஞர்கள் மத்தியில் வந்து இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், இதில் நோய் நிலைமைகளை தாண்டி அவர்களை பாதிக்கக்கூடிய பல காரணங்கள் பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் மிக முக்கியமான விஷயம், நாங்கள் நிறைய காரணங்களை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர்களுக்கு ஏற்படுகின்ற உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள், அதை விட மாரடைப்பு சார்ந்த பிரச்சனைகள், அதை விட இன்னும் அதிகமான விஷயங்களை வந்து பேசி இருக்கிறோம். இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அல்லது அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் அதிகமாக வந்து பாதிக்கக்கூடிய பல காரணங்கள் வந்து சொல்லப்பட்டாலும் கூட, அண்மைய நாட்களில் என்றதையும் தாண்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வருடத்தில் இளைஞர்களை அதிகம் வந்து காவு கொள்ளக்கூடியது இந்த டிஜிட்டல் பயன்பாடுன்றது அதிகமாக வந்து இருக்குது. நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலும் அதை வந்து பாவிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைமைக்குள்ளே நாங்கள் வந்து இருக்கிறோம். ஏன்னா உலகம் அப்படி எங்களை மாற்றி அமைத்திருக்கிறது. எனவே
இளைஞர்களுடைய ஆரோக்கிய நிலைமையில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த டிஜிட்டலினுடைய பயன்பாடு, அவங்க அதை வந்து யூஸ் பண்ணுற விதம், அவங்களை எப்படி ஒரு அடிக்ஷன் எடுத்தை தாண்டி அவர்களை எப்படி ஒரு வேறொரு பக்கத்துக்கு வந்து கொண்டு செல்லுறது, அல்லது அவர்களை ஏன் தற்கொலை சார்ந்த விஷயங்களுக்கு வந்து தூண்டுகிறது, அல்லது அவர்களுக்கு ஏன் உடல்நல பாதிப்பை வந்து கொடுக்கிறது, அல்லது வேறு காரணங்களுக்குள்ள அவங்களை வந்து அடக்குவதற்குரிய விஷயங்களை இந்த டிஜிட்டல் பயன்பாடு ஏன் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி நான் கேட்க ஆசைப்படுறேன். டிஜிட்டல் அடிக்ஷன்ன்றது தாங்க இப்போ நாங்கள் டிஜிட்டல் அடிக்ஷன் அந்த அதை தாண்டி சில விஷயங்கள் கதைக்கணும். முதலாவது வந்து உலக சுகாதார ஸ்தாபனம் வந்து இப்போ அந்த ஒரு ஆள் வந்து தொடர்ச்சியாக தொலைபேசியோ அல்லது இணையதளங்களையோ பாவிக்கிற அதை வந்து ஒரு நோயாகவே அறிவிச்சிட்டாங்க, கேமிங் டிஸார்டர். அதாவது அது ஒரு நோய் நிலைமை. நோய் நிலைமைன்னா இப்போ நான் போகிறேன் ஒரு ஃபண்ணுக்கு அரை மணி தேலம் விளையாடுறேன், அது நோய் நிலைமை கிடையாது. இப்போ எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் விளையாடி கொண்டே இருக்கேன் இல்லை ஸ்க்ரோல் பண்ணி கொண்டே இருக்கேன், அந்த வேலைக்கு போகிறதுக்கு என்னால் முடியாமல் இருக்குது. எனக்கு தெரியும் நான் போகணும்னு சொல்லி, ஆனால் நான் போக இல்லாமல் இருக்குது. இப்போ அடுத்தது வந்து இப்போ என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ணி இல்லாமல் இருக்குது, எந்த நாளாந்த வாழ்க்கையில் பாதிக்கப்படுது, இதெல்லாமே வந்து ஒரு கேமிங் டிஸார்டருக்குள்ளே வரும். இப்போ உதாரணமாக வந்து நான் இதுலேயும் ஒரு ஆய்வு ஒன்று சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வந்து நாங்கள் உயர்தரம் அந்த லெவல் கடைசி உயர்தர மாணவர்கள் அவங்ககிட்ட வந்து இப்போ நீங்கள் தொலைபேசியை வந்து படிப்பு அதில் ஜூம் கிளாஸ் இது தவிர எத்தனை மணித்தியாலும் பாவிக்கிறீங்க, இந்த அடிப்படையில் ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அதாவது பொழுதுபோக்குக்காக கை தொலைபேசியை பாவிக்கிறது 3 மணித்தியாலம், தினசரி 3 மணித்தியாலத்துக்கு மேலே பாவிக்கிற மாணவர்கள் சதவீதம் வந்து 28%. தினசரி 3 மணித்தியாலம் ஒரு மாணவன் வந்து இது பாதிக்கிறான்ன்றது வந்து அவனை வந்து அவன் கல்வியிலிருந்து அவன் எதிர்காலத்திலிருந்து எல்லாத்தையுமே பாதிக்கும். உதாரணமாக நாங்கள் சுகாதார அமைப்புகள் என்ன சொல்கிறோம்னா, 2 வயது வரையும் யாரும் அந்த பிள்ளைகளுக்கு வந்து டிஜிட்டல் ஸ்க்ரீனே கண்ணில் தெரியக்கூடாதுன்னு சொல்லி, அதுக்கு பிறகும் கூட நீங்கள் மிக மிக குறிப்பிட்ட அளவில் மட்டும்தான், அதுவும் மிக மிக அதிக தூண்டல்கள் இல்லாத சில விஷயங்களை மட்டும்தான் காட்ட முடியும். கார்ட்டூன்ஸ் 5 வயது வரையும் எதுவுமே நல்ல கார்ட்டூன் இல்லை. இதெல்லாம் சாதாரணமாக நாங்கள் இப்போ சுகாதார இதில் சொல்கிற விஷயங்கள். அதெல்லாம் தாண்டி அடுத்ததாக வந்து டோபமைன் அடிக்ஷன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது வந்து நம்மளோட பிரெயினில் வந்து நல்ல ஒரு விஷயம் செய்யக்குள்ளே வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக சில ஹார்மோன்ஸ் சுரக்கப்படும். அதில் 2 டோபமைன். இப்போ நாம் ஒன்றை சாதிச்சோன்னே அதுக்கு நம்மளோட பாடி காட்டுற மெக்கானிசம். இப்போ நம்மளோட ஃபோனோ சரி, நம்மளோட சோஷியல் மீடியாவோ சரி, எல்லாமே வந்து கேமிங்கோ சரி, அந்த உளவியல் அடிப்படையை வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க. இதால் என்ன பாதிப்பு வருதுன்னு சொன்னால், இப்போ ஒரு ஆளுக்கு வந்து இப்போ தன் வாழ்க்கையில் தான் சாதாரணமாக சாதிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை சாதிக்க முடியாத அளவுக்கு, அவர் வேறொரு விஷயத்தை சாதிச்சோன்னே அவருக்கு அப்ரிஷியேஷன் வர அளவுக்கு அவரோட மூளை பாதிக்கப்படுது. இந்த மாதிரி சோஷியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகிறது. இது வந்து ஒரு வெளியில் ஒரு மனநலம் சார்ந்த என்று மட்டும் புகையிலாது. ஏனென்றால் மூளையிட மொத்த கட்டமைப்பு ஹோமோன் அமைப்புகளே மாறுது. இப்போ ஒரு இளைஞர் வந்து இந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளாக்குள்ளேருந்து அதிலிருந்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு போதைப்பொருள் மாதிரி செயல்பட்டு அதிலிருந்து அவர் வெளியில் வந்து அவர் ஒரு நல்ல ஒரு ஜாப், அவர் நல்ல ஹெல்த் எல்லாத்துக்கும் போகிறத வந்து இது தடுக்குது. இப்போ இதிலேருந்து நாங்கள் சொல்ல வேண்டியது லைஃப் கோர்ஸ் அப்ரோச். அதாவது நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ளே 2 வயது வரையும் கொடுக்காதீங்க. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை கண்காணிங்க. ஒரு நேரத்தை கண்காணிங்க. அதால் பிள்ளைக்கு ஏதாவது பாதிப்பு, இது பெற்றாருக்கு சொல்கிற விஷயங்கள், பெற்றாருக்கு ஏதாவது பாதிப்பு பிள்ளைக்கு வரதா தெரிஞ்சால் வந்து நீங்கள் கட்டுப்படுத்துங்க. உங்களால் கட்டுப்படுத்த இயலாத நேரத்தில் வந்து உளவியலாளர்கள அல்லது மனநல மருத்துவ நிபுணர்கள ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்க. இதில் வெக்கப்படுற விஷயம் இல்லை. ஏனெண்டா இது ஒரு நோய் நிலைமை, இன்றைக்கு ஆரம்பத்தில் இல்லை, புதுசாக வந்து. அதால் நீங்கள் இதுக்குரிய மருத்துவர்கள ஆலோசனையை பெற்றுக்கொள்ளத்தான் வேணும். அதுக்காண்டி போய் அந்த முறையற்ற ஆலோசனைகளில் மாட்டிக்கொள்ள வேணாம். சரியான அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்கள்ட்ட போய் அதுக்குரிய ஆலோசனை பெற்று அந்த நோய் நிலைமையிலேருந்து வெளியில் வரலாம். அதே மாதிரி இளைஞர்களும் வந்து இந்த மாதிரி ஒரு அடிக்ஷனுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னு நீங்கள் அடையாளம் கண்டுட்டீங்கன்னா அதிலிருந்து வெளியில் வரத்துக்குரிய முயற்சிகளை நீங்கள் சுயமாக மேற்கொள்ளலாம். அல்லது அதுக்குரிய பயிற்சி முறைகள் இருக்குது. அல்லது நீங்கள் கூட ஒரு இளைஞர்னு சொன்னால் ஒரு 20 வயசுக்கு மேலே ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் நீங்கள் ஒரு 4 மணித்தியாலத்தை வந்து மொபைல் ஃபோனில் தான் போக்காட்டுறீங்கன்னா
நீங்கள் மருத்துவர் ஒருவரை சந்திக்க வேண்டிய தேவை உள்ளது. அதை மறந்துட வேண்டாம். அதாவது டிஜிட்டல் அடிக்ஷன்ன்றது தனியாக ஒரு மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, இது ஒரு நோய் நிலைமையாயும் இன்றைய மாறி இருக்குது. நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி டிஜிட்டல் அடிக்ஷன் ஒரு நோய் நிலைமையாக இருக்கிற நேரத்தில் இந்த விஷயம் நிறைய பேருக்கு அதனுடைய தாக்கம், அதனுடைய வீரியம் நிறைய பேருக்கு தெரிகிறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை. அது ஒரு சாதாரணமான விஷயமாக கடந்து போகக்கூடிய சூழ்நிலைமை காணப்படுகிறது. எனவே அடுத்து வரப்போகின்ற சந்ததியினருக்கு கூட இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனவே இவ்வளவு நேரம் கூட இலங்கையில் இருக்கின்ற இளைஞர்களுடைய சுகாதார நிலைமைகளில் என்னென்ன விஷயங்கள் அதிகமாக தாக்கம் செலுத்துகின்றது, ஆய்வு ரீதியாக எடுக்கப்பட்ட தரவுகளினுடைய அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் இன்றைய நாளில் பேசியிருந்தோம். எனவே இதற்காக இன்றைய நாளில் எங்களுடைய கலையகத்துக்கு பல விஷயங்களை பகிர்ந்து கொண்ட லவப்பிரதன் சமூக மருத்துவர், இளைஞர் சுகாதார பிரிவு, சுகாதார அமைச்சு அவருக்கு நாங்கள் மிக்க நன்றிகளை நிகழ்ச்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. ஆதவன் தொலைக்காட்சியினுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்குள்ளே வந்தாச்சு. எனவே மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு சுகவாழ்வு நிகழ்ச்சியில் மருத்துவம் தொடர்பிலான இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் பேசும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் கேஸ்ட்ரோ ராகுல். வணக்கம் நேயர்களே.